ஹலோ பேரண்ட்ஸ், இந்த சம்மரில் ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணுன்றதுக்காக லீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ஈவெண்ட் பேர் தான் ஃபண்டாஸ்டிக் சம்மர் கேம்ப் 2024. இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்கள் ஸ்கூலில் வாட்ஸ்அப் குரூப் மூலிமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெசேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருந்திருக்கும், ப்ளஸ் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருந்திருக்கும். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்படி வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல யார் யார் வராங்கன்னா நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர் கேஜி அதாவது எல்கேஜி அண்ட் சீனியர் கேஜி அதாவது யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டகரி பியில் கிரேட் 1, 2 and 3 ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டகரி சியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 அண்ட் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ். கடைசி கேட்டகரி டி கிரேட் 6, 7 and 8 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 வாரம் நடக்கும், மண்டே டு ஃப்ரைடே. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. நான் சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வீக் 1 ஆக்டிவிட்டி டே 1 இருக்குங்களா. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே மெட்டீரியல் ரிக்வயர்டு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் குழந்தைங்க அதை பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்கேஸ் எனக்கு இது படித்து எனக்கு புரியல, இல்லைனா எனக்கு இது என்ன பண்ணணும்னு எனக்கு கிளியராக தெரியல, எனக்கு எல்லா ஐட்டமும் நான் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனா இங்கே உங்களுக்கு ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூடியூப் வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைக்கலாம். ப்ளஸ் எப்படி சப்மிட் பண்ணணுன்ற டீட்டெயிலுங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேர் பேப்பர் பிளேட் ஜெல்லி ஃபிஷ். ஸோ அந்த பேப்பர் பிளேட் ஜெல்லி ஃபிஷ் பண்ணி முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் அதை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். டே 2ஓட ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே த வீடியோ அண்ட் ஆஸ்க் த கிட்ஸ் டு அப்சர்வ். ஓகே, அதே அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியான போஸஸ் மாதிரியே பண்ண வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு எந்த மெட்டீரியலும் தேவையில்லை. இந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த வீடியோவில் வர மாதிரியான யோகாசனா இல்லைனா அங்கே என்ன மாதிரியான போஸ் அந்த வீடியோவில் வந்திருக்கோ அதே போஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறத அப்லோட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்மிஷன் இமேஜ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுன்ற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி இருக்குது, மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் இருக்குது, ரிசோர்ஸஸ் ப்ளஸ் எப்படி சப்மிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் மூலிமா சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. ரிசோர்ஸஸ்க்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஐக்கான் மாறுது. ஸோ ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு அதை எடுத்துகிட்டு போகும். இதே தான் பேரண்ட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இதே ஃபைல் உங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. இது வீக் 1ஓட சாம்பிள். சரிங்களா, கேட்டகரி டியில் பார்க்குறோம். இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன மெட்டீரியல் வேணும்னு. சரிங்களா, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் சம்மர் கேம்ப் 2024ன்னு இருக்கும். இங்கே நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சாம்பிளுக்கு ஒன்று ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேம், உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் குழந்தையோட நேமை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அடுத்து 23-24 இந்த வருஷம், அதாவது எக்ஸாம் முடிச்சிருக்காங்கல்ல, இப்போது கிரேட் 3 முடிச்சிருப்பாங்க, வெக்கேஷனில் இருப்பாங்க. அடுத்த வருஷம் கிரேட் 4 போக போகிறாங்க. அப்போது நீங்கள் கிரேட் 3 தான் செலக்ட் பண்ணணும், கிரேட் 4 செலக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, உங்கள் ஸ்கூலோட நேம் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டிருக்கோம், அதையும் டைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஸ்கூல் கோட் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, ஒரு 4 டிஜிட் நம்பர். இதை கண்டிப்பாக மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு ட்ராக் பண்ண வசதியாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி. ஓகே, நான் 4 கேட்டகரி உங்களுக்கு காமிச்சேன். கேட்டகரி ஏனா ஜூனியர் கேஜி அண்ட் சீனியர் கேஜி நர்சரியும், கேட்டகரி பினா கிரேட் 1, 2 and 3, கேட்டகரி சியில் கிரேட் 4 and 5, கேட்டகரி சியில் 4 and 5, கேட்டகரி டியில் 6, 7 and 8. சரிங்களா, ஸோ இதை கரெக்டான இது கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் குழந்தை 2023, 2024 வருஷம் எந்த கிரேட் படித்தாங்களோ அந்த கிரேடுக்கான கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் அதாவது ஜூனில் 4th போக போகிறாங்க அப்படின்னா 4th செலக்ட் பண்ணிடாதீங்க. அவங்க முடித்த வருஷம் 3rd தான் செலக்ட் பண்ணணும் நீங்கள். அடுத்து சூஸ் த வீக் நம்பர் ஃபார் த ஆக்டிவிட்டி ஆர் சப்மிட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வீக்கில் இருக்கும் இங்கே கொடுத்துருக்கு, வீக் 1. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீக் 1. ஓகே, எந்த டேக்கான ஆக்டிவிட்டி சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ கன்சிடர் நீங்கள் டே 2ல் இருக்கீங்க, எல்லாம் டே 1ல் இருக்கீங்க, எல்லாம் டே 4ல் இருக்கீங்க அப்படின்னா அந்த டே 4 ஆக்டிவிட்டி சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதற்குரிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் அந்த என்ன ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருக்குமோ அதை பண்ண வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதை ஆட் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் ஆப்ஷன் உங்களுக்கு அதில் வரும். ஸோ ப்ரௌஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபைலோ அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, யூ கேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த சம்மரில் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டாஸ்டிக் சம்மர் கேம்பை நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம்.
ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ்.